நன்றி. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லேலூயா. ஆமென். ஓகே, ஆமென். வாக்குத்தத்த வசனத்தை யாராவது ஒருவர் வாசிக்க கேட்போம். நான் வேகமாய் முடித்து திருவிருந்து கொடுத்து நான் உங்களை அனுப்பி விடுகிறேன். அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதும் இல்லை. நான் சீயோனில் ரட்சிப்பையும் இஸ்ரவேலுக்கு என் மகிமையையும் கட்டளையிடுவேன். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். அருமையானவர்களே, தேவன் 3 ஆசீர்வாதத்தை இந்த வசனத்தில் வைக்கிறார். நீதி, என்னுடைய நீதியை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க, கொஞ்சம் பேசுங்க எல்லாரும். வசனத்தை சொல்ல போறோம், இனி எனக்கு எந்த ஹெல்ப் பண்ண வேண்டாம். வசனத்தை நீங்க வாசிச்சா போதும். நீதியை, நீதி என்றால் என்ன? அதற்கு 2 அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஒன்று வெற்றி, இன்னொன்று விடுதலை. அல்லேலூயா. நீதி என்றால் என்ன சொல்லுங்க? ஒன்று வெற்றி, இன்னொன்று விடுதலை. கர்த்தர் சொல்றாரு, இந்த வருஷத்துல உனக்கு வெற்றியை கொஞ்சம் சமீபிக்க பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம வாழ்க்கை உள்ள வெற்றிக்காக ஓடுகிறோம், வெற்றிக்காக ஓடினோம். ஆனால் வெற்றி நம்மை விட்டு எப்படி போகிறது? தூரமாய் போகிறது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, அதை நான் என்ன பண்ணுவேன்? கொஞ்சம் சமீபித்து வர பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னும் ஒன்று, நீதி என்றால் என்ன அர்த்தம்? நியாயமாய் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதம். எல்லாரும் சொல்லுங்க, நியாயமாய். சத்தமா சொல்லுங்க. வருஷத்துல ஒரு நாள் ஆண்டவர் சமூகத்துல 5 மணி வரை இருந்தா அதுதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தூங்குறவெல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு விழிப்பா இருக்கிறீங்க. காட் பிளஸ் யூ. அதனால டயத்தை பார்க்காதீங்க. என்னைக்கோ வருஷத்துல ஒரு நாள் தான் நீங்க இருக்கிறீங்க. அதனால இந்த செய்தியை கொடுத்து முடிச்சுட்டு தான் நான் உங்களுக்கு திருவிருந்து கொடுப்பேன். ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ என்ன சொன்னேன்? நீ நியாயமாய் வர வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நியாயமா வர வேண்டியது என்னன்னா, நீங்க அதற்காக ஜெபித்து, அதற்காக உழைத்து, அதற்காக உபவாசித்து, அதற்கு மேலே தரிசனம் வைத்து, இப்படியெல்லாம் செஞ்சும் அது லேட் ஆகிட்டே இருக்கு. இது எனக்கு நியாயமாய் வர வேண்டியது. எல்லாரும் சொல்லுங்க. அந்த நியாயம்தான் தேவனுடைய நீதி. இப்ப கர்த்தர் சொல்றாரு, நியாயமாய் உங்களுக்கு வர வேண்டியது உங்க பார்வைக்கு தூரமாய் இருந்தாலும் அதை அப்படியே சமீபமாய் நான் வர பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. சமீபமாய் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? வர பண்ண போகிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளையே, அந்த நீதி என்றால் வெற்றி என்றும் விடுதலை என்றும் அர்த்தம். அல்லேலூயா. 2வதாக அந்த வசனத்திலே அடுத்து என்ன சொல்றாரு? என் நீதியை சமீபித்து வர பண்ணுவேன், அது தூரமாய் இருப்பதில்லை, என் ரட்சிப்பு தாமதிப்பதில்லை. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ரட்சிப்பு என்றால் என்ன? தேவனுடைய செயல். ஆமென். தேவன் செய்யறதான் ரட்சிப்பு, தேவனுடைய செயல். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில இந்த 2026ல சில தேவனுடைய செயல்கள் உங்க மேல வரப்போகிறது. அதுக்கு பேர் தான் ரட்சிப்பு. கர்த்தர் சொல்றாரு, என் ரட்சிப்பு தாமதிப்பது இல்லை. 3வது என்ன சொல்றாரு? மகிமை. 3வது என்ன சொல்றாரு? மகிமை. என் மகிமையை நான் என்ன செய்வேன்? ஆமென். சீயோனிலே என் மகிமையையும் என் ரட்சிப்பையும், இஸ்ரவேலுக்கு என் மகிமை. எல்லாரும் சொல்லுங்க மகிமை. சத்தமா சொல்லுங்க. பின்னால இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுங்க. உங்களுக்கு மகிமை வேணாமா? சொல்லுங்க வாயை திறந்து. இந்த மகிமை என்பதற்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று உங்க வாழ்க்கையின் உயர்வு. எல்லாரும் சொல்லுங்க. வாழ்க்கையின் இந்த 3 ஆசீர்வாதங்களை தேவன் இந்த வருஷத்திலே திருச்சபை மக்களுக்கு கொடுக்க போகிறார். விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆமென். அது எப்படி வருகிறது? சமீபித்து வருகிறது. அல்லேலூயா. ஒரு
காரியத்துக்கு அல்லது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அல்லது ஒருத்தரை பார்க்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒருத்தர் சிறுவில்லிபுத்தூரில் இருக்கிறாரு, அவரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நாம் அவரை நோக்கி என்ன செய்ய வேண்டும்? போக வேண்டும். இப்போ அவர்கிட்ட நான் உங்களை பார்க்க வந்திருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, நான் வந்துக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கேருந்து இங்கே வாங்க, நம்ம இடையில மல்லியில் சந்திச்சிருவோம். இடையில எங்கே சந்திப்போம்? மல்லியில் சந்திப்போம் அப்படின்னு ஃபோனில் சொல்லிட்டா, இப்போ இங்கேருந்து போகிறவர் எங்கே போகிறாரு? மல்லிக்கு நேராக போகிறாரு. அங்கேருந்து வர்றவரும் எங்கே வர்றாரு? மல்லிக்கு நேராக வர்றாரு. அங்கே 2 பேரும் சந்திக்கிறார்கள். அதே போல தான் தேவன் நமக்கு தர வேண்டிய ஆசீர்வாதங்களை நாம் தேடி போகும்போது அது நமக்கு எதிரே வரும். அல்லேலூயா. அது உங்களை தேடி வரும். நீங்கள் தேடி போகும்போது கர்த்தர் அதை தேடி வர பண்ணுவார். கர்த்தர் அதை தேடி வர பண்ணுவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுதான் சமீபித்து வரும். என்னுடைய நீதி என்ன செய்யும்? சமீபித்து வரும். ஏசாயா ஆமென் 5ஆம் அதிகாரம், நியாயாதிபதிகள் 5ஆம் அதிகாரம் 2வது வசன விதமாய் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேலுக்காக நீதியை சரி கட்டினதின் நிமித்தம் நீதியை சரி கட்டுவார். கவனிங்க, எல்லாரும் சொல்லுங்க. என்ன செய்வாராம்? நீதியை சரி கட்டுவார். இதில் கவனிங்க, நீதியை சரி கட்டுறதுங்கிறது நமக்கு வர்ற தண்டனை அல்ல, நமக்கு வருகிற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கர்த்தர் நீதியை நம் எதிரிக்கு சரி கட்டுவார். அப்படி எதிரிக்கு சரி கட்டும் பொழுது ஆமென், நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே இவ்விதமாய் சவுலும் தாவீதுக்குள்ள உரையாடல் சொல்லப்படுகிறது. கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று நியாயம் விசாரித்து கர்த்தர் தாமே என் காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. கர்த்தர் தாமே என்னுடைய காரியத்தில் நீதியை சரி கட்டுவாராக. என்னுடைய காரியத்தில் உமக்கு நீதியை சரி கட்டுவாராக. அல்லேலூயா. வேதம் என்ன சொல்கிறது? நாம் ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவர், நீதி செய்கிறவர். அல்லேலூயா. சங்கீதம் 11:7 சொல்லுகிறது, கர்த்தர் நீதி உள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த நீதினா 2 காரியம் சொன்னேன். ஒன்று விடுதலை, இன்னொன்று வெற்றி. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்களேன். விடுதலை, இன்னொன்று வெற்றி. இதை 2ஐயும் கர்த்தர் நமக்கு தரப்போகிறார். ஆமென். சங்கீதம் 103:6 சொல்லுகிறது, அவர் ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்வார். ஆமென் சொல்லுங்க. சங்கீதம் 65:5 என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 65:5, தூரமான சமுத்திரங்களிலும் உள்ளவர்கள் எல்லாரும் நம்பும் நம்பிக்கையாய் இருக்கிற நீர் பயங்கரமான காரியங்களை செய்கிறதினால் எங்களுக்கு நீதியுள்ள உத்தரவு அருளினீர். ஆமென் சொல்லுங்க. அப்ப கர்த்தர் நீதி உள்ள பதிலை உங்களுக்கு தருவார். நீங்க இவ்வளவு நாள் பிரயாசப்பட்டிருக்கலாம், இவ்வளவு நாள் உழைச்சிருக்கலாம், இவ்வளவு நாள் முழங்கால் போட்டு ஜெபிச்சிருக்கலாம், இவ்வளவு நாள் கண்ணீர் வடிச்சிருக்கலாம். அந்த கண்ணீருக்கெல்லாம் இந்த வருஷத்துல கர்த்தர் நீதியை சரி கட்ட போகிறார். நம்முடைய சபையில தியாகமா கொடுக்கிறவங்க எப்பவும் ஒரு சில குடும்பம் இருக்கிறாங்க. அவங்க எந்த நேரத்திலும் கர்த்தருக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஹல்லேலூயா. அதுக்குரிய நீதியை கர்த்தர் தருவார். அதுக்குரிய நீதியை கர்த்தர் தருவார். சபையில ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறாங்க, அவங்க ஜெபிச்சுக்கிட்டே இருப்பாங்க நிறைய காரியங்களுக்காக. நான் சொல்றேன், அதுல உள்ள நீதியை கர்த்தர் கட்டளை இடுவார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, நீங்க ஆராதிக்கிற தேவன் நீதி உள்ளவரே தவிர அவர் அநீதி உள்ளவர் அல்ல. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு நீதியான பலனை தருவார்.
நான் சொல்றேன், உங்களுக்கு வர வேண்டியது, நியாயமா வர வேண்டியது வரும். ஹல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, இந்த பிசினஸ்ல போட்டி வரும் பாருங்க, அப்ப சொல்லுவாங்க, என்ன செய்ய சார், நிறைய பேர் கடை ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் பிசினஸ் போட்டியா இருக்காங்க, ஆனாலும் நமக்கு வர வேண்டியது வந்துடும் சார். இந்த உலகத்தான பாருங்க, நமக்கு ஆண்டவர் அளக்கிற படி நமக்கு வந்துடும் சாருமாங்க. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நீதி செய்கிறவர், அவர் நீதி உள்ளவர், அவர்கிட்ட என்ன இல்லை, அநீதி இல்லை. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே, ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக கவனிங்க, தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல. நல்லா நல்லா கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல. அவர் அநீதி உள்ளவராக இருந்தா என்ன செஞ்சிருவாரு, நம்ம ஆண்டவருக்காக பட்ட பிரயாசத்தெல்லாம் மறந்துடுவாரு. ஆனா நம் தேவன் எப்படிப்பட்டவர், கொஞ்சம் பேசுங்க, எல்லாம் எப்படிப்பட்டவர், கொஞ்சம் வாய் திறந்து சொல்லுங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நீதி உள்ளவர், அவர் எப்படிப்பட்டவர் அல்ல. அதனால நம்ம ஆண்டவருக்காக காண்பித்த அன்பின் பிரயாசத்துக்கெல்லாம் பதில் தருவார். ஹல்லேலூயா. இந்த அன்புள்ள பிரயாசம் இருக்கு பாருங்க, அது எவ்வளவு தியாகம் உள்ளது. நான் சொன்னல, ஆன்லைனில் நம்ம ஜெபிக்கிற பிள்ளைகள் 5 மணிக்கு தூக்கம் வரும் எல்லாத்துக்கும். ஏன்னா இப்போ என்ன ட்ரெண்டிங்னா, லேட்டாக படுத்து லேட்டாக எழும்புறது, லேட்டாக படுத்து லேட்டாக எழும்புறது. அது ஒரு பெரிய சாபக்கேடு இன்னைக்கு உள்ள வாலிபர்களுக்கும் சரி, எல்லாத்துக்கும் சரி. அந்த காலத்தில் நான் இருக்கும் போதெல்லாம் கரண்ட் இல்லாத வீட்டில் வாழ்ந்தேன். 9 மணிக்கெல்லாம் எங்கள் அம்மா விளக்கை ஊதி அணைச்சிருவாங்க. விளக்கு அணைக்கப்பட்டால் அதுக்கப்புறம் பொருத்தம்னா எங்கள் அம்மா தலைக்கு மாட்டில் தீப்பெட்டி வச்சுருப்பாங்க. அவங்கக்கிட்ட தான் தீப்பெட்டி இருக்கும். அதனால் யாரும் எடுத்து கொளுத்த முடியாது, ஒரே இருட்டாயிரும், இருட்டாயிரும். அப்புறம் காலையில் தான் எந்திரிக்கிறது. ஆனால் இன்றைக்கி என்ன பிரச்சனை அப்படின்னா, லேட்டாக படுத்து லேட்டாக எந்திரிக்கிறது ஒரு ட்ரெண்டிங் ஆச்சு. 9 மணிக்கு 9:30 10 மணிக்கெல்லாம் படுத்தா இதென்ன இப்பவுமே படுக்கிறீங்க. சிலர் 12 மணிக்கு 1 மணிக்கு சமையல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. தேவன் வச்சதெல்லாம் மாறிக்கிட்டு இருக்கு. அதிகாலையில் எழுந்து அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. இன்னைக்கு எத்தனை பேர் அதிகாலையில் எழும்புறீங்க? ஆனா நமக்கு ஒரு டீம் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. 5 மணிக்கு, எனக்கு 5 மணிக்கு அலாரம் அடிக்கும். நான் அதுக்கு முன்னாடி எப்பவுமே எந்திரிச்சிருவேன். ஆனா 4:48க்கு சோத்திர சத்தம் மொபைல்ல கேட்க ஆரம்பிச்சிடும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். அருமையானவர்களே, சில கர்த்தருடைய பிள்ளைகள் அவர்கள் ஆண்டவர் மேல வைக்கிற அன்பினால பிரயாசப்படுறாங்க. சொல்லுங்க, எதுல பிரயாசப்படுறாங்க? சொல்லுங்க சத்தமா. அன்புனால பிரயாசப்படுறாங்க. அந்த பிரயாசத்தை மனுஷன் மறந்துடலாம், ஆனா கர்த்தர் மறக்கவே மாட்டார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் எப்படிப்பட்டவர் அல்ல, அவர் அநீதி உள்ளவர் அல்ல, அவர் நீதி உள்ளவர். அல்லேலூயா. அதனால இந்த வருஷத்துல உங்களுக்கு நியாயமா நீங்க ஜெபித்து, நீங்க உபவாசித்து, நீங்க கர்த்தருக்கென்று கொடுத்து, 10ல் ஒரு பகுதியை பரிசுத்தம் என்று பிரித்து கொடுத்து, இப்படியெல்லாம் கர்த்தருடைய கற்பனைகளின்படி வாழ ஒப்பு கொடுத்த உங்களுக்கு நியாயமானபடி வரவேண்டிய எல்லா ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் சமீபித்து வர பண்ணுவார். அது தூரமாயிருக்காது. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தாலும் சரி, விசுவாசிக்காவிட்டாலும் சரி, இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. நான் வேகமா போறேன், 2வதுக்கு போறேன். 2வது, என் ரட்சிப்பு என்ன செய்யாது, தாமதியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்கிற வார்த்தைக்கு விடுதலை, அப்புறம் ஆசீர்வாதம், இப்படி நிறைய அர்த்தங்கள் இருக்கு. ஆனா அந்த ரட்சிப்பு எங்கிருந்து வருதுன்னா,
அது மனுஷனுக்கிட்ட இருந்து இல்ல, அது கர்த்தர்கிட்ட இருந்து வருது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, ரட்சிப்பு யாருடையது? எல்லாரும் சொல்லுங்க. இப்பமாவது கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்க, ரட்சிப்பு யாருடையது? எல்லாரும் சொல்லுங்க, ரட்சிப்பு யாருடையது? அப்ப கர்த்தர் சொல்றாரு, சீயோனிலே நான் என்ன செய்வேன்? யாராவது கொஞ்சம் தெரிஞ்சவங்க சத்தமா வாசிங்களேன். அவர் என்ன சொல்றாரு? சீயோனிலே ரட்சிப்பையும். ஹல்லேலூயா. சீயோனிலே என்ன கொடுப்பாரு? ரட்சிப்பை கொடுப்பாரு. ஆமென் சொல்லுங்க. சீயோனிலே என்ன கொடுப்பாரு? இந்த ரட்சிப்பு மனுஷனுடைய முயற்சியினால் வருகிறதல்ல. இந்த ரட்சிப்பு யாரிடத்திலிருந்து வருகிறது? கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. அதான் ரட்சிப்பு கர்த்தருடையது. இன்னைக்கு எல்லாவனும் இந்த சங்கிகள்னு சொல்றாங்களா, யாருன்னு எனக்கு தெரியாது. எல்லாவனும் மதம் மாத்துறாங்க. கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் போட்டு போனால் அடிக்கிறானுங்க, உதைக்கிறானுங்க. ஒரு நோட்டீஸை கொடுத்தா அடிக்கிறானுங்க. ஏன் நோட்டீஸை கொடுத்தா உங்களுக்கு என்னையா? நோட்டீஸை படித்தா அவன் மாறிடுவாயா? என்ன மாதிரியெல்லாம் பயப்படுறாங்க பாருங்க. நோட்டீஸ் எப்படி மாற்றும் ஒரு மனுஷனை? நோட்டீஸில் இருக்கிற வார்த்தையில கர்த்தர் இருப்பார். ஹல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரட்சிப்புக்கு தேவன் தருகிற ஒரு வார்த்தை தேவனுடைய செயல். நல்லா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். உங்க செயல் அல்ல. இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல உங்களுடைய விசுவாச குடும்பங்களுக்குள்ளே தேவனுடைய செயல் வெளிப்பட போகிறது. நீங்க ஆராதிக்கிற இந்த சபையிலே தேவனுடைய செயல் வெளிப்பட போகிறது. கர்த்தர் இறங்கி அடிக்க போறாரு. கர்த்தர் இறங்கி கிரியை செய்ய போறாரு. இந்திய தேசத்தில் தேவனுடைய செயல் வெளிப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஆமென். அவரை ஏமாற்ற முடியாது. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்றாங்க? பிள்ளையும் தொட்டிலையும் ஆட்டிக்கிட்டு பிள்ளையும் கிள்ளி விட பார்க்குறாங்க. கர்த்தர் இறங்கி அடிப்பாரு. இந்திய தேசத்தில் கர்த்தர் இறங்கி அடிக்க போறாரு. தமிழ்நாட்டில் கர்த்தர் இறங்கி வேலை செய்ய போறாரு. என்ன நடக்கும்? ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எழும்புவாங்க. ஏனென்றால் அது தேவனுடைய செயல். ஆமென் சொல்லுங்க. ரட்சிப்பு என்பது என்னது? தேவனுடைய செயல். தேவனுடைய செயல். என கர்மானவர்களே, ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதம் ஆமென் 64:9 எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிந்து கொள்ளுவார்கள். நல்ல சொல்லுங்க பிரதர், உட்கார்ந்துகிட்டு இருக்கிறீங்க எல்லாரும். சொல்லுங்க, எல்லா மனுஷரும். சொல்லுங்க, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஒரு உற்சாகமா ஒரு காரியத்தை ஆண்டவர் வார்த்தையை சொன்னா கொஞ்சம் அல்லையே சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன செய்யுது? எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிந்து கொள்ளுவார்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அதுக்கு பேர் தான் ரிவைவல். எல்லா மனுஷரும் அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு சிலர் 2 பேர் இல்லை. அடுத்த வருஷத்துல நியூ இயர் சர்வீஸ் எல்லாம் நம்ம வேற எங்கேயாவது கொண்டு போக வேண்டும். அல்லேலூயா. கிறிஸ்துமஸ் சர்வீஸை வேற எங்கேயாவது மண்டபம் பிடிச்சு நடத்த வேண்டும். ஏனென்றால் எல்லா மனிதரும் பயந்து தேவனுடைய செயலை அறிந்து கொள்ளுவார்கள். போன வாரத்தில் ஒரு 7 பேர் ஞானஸ்தானம் எடுத்தாங்க. வேதம் சொல்லுகிறது அந்த ஞானஸ்தானம் எடுத்தது தேவனுடைய செயல். கரங்களை தட்டி அந்த 7 பேருக்காக. அவங்க இன்னைக்கு திருவிருந்து எடுக்க போறாங்க. அதற்காக கரங்களை தட்டி ஆண்டவரை பயன்படுத்துங்க. கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் அப்படி சொல்லுகிறது. ஞானஸ்தானம் பெறுவது ஞானஸ்தானத்தினாலே அவரோடே கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசம். தேவனுடைய செயல். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். யோபு சொல்றான், என் கூடாரத்தின் மேலே தேவனுடைய ரகசிய செயல் இருந்தது. யோபு 29:4 வாசித்து பாருங்கள். இன்றைக்கு நான் சொல்றேன், நம்முடைய சபை விசுவாசிகள் வீட்டின் மேலே தேவனுடைய செயல் உண்டாகும். நீங்க ஆராதிக்கிற சபையிலே தேவனுடைய செயல் உண்டாகும். அதுக்கு பேர் தாங்க ரட்சிப்பு. அல்லேலூயா. தேவன் செயல்படுவார், என்கவுண்டர் பண்ணுவார். ஆமென்.
என்கவுண்டர்னா சுட்டு கொல்ல மாட்டாரு. எவ்வளவு பெரிய பாவியையும் மனம் திரும்ப பண்ணிடுவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு பெரிய குடிகாரனையும் ஒரு நிமிஷத்துல மாத்தி விட்டுருவாரு. ஆமென் சொல்லுங்க. எவ்வளவு பெரிய பாவியையை என்கவுண்டர் பண்ணுவார். ஓ, காட் என்கவுண்டர் பண்ண போறாரு. நிறைய குடிகாரர்கள் ரட்சிக்கப்பட போறாங்க. ஓ ஆமென் சொல்லுங்களேன் கொஞ்சம் வாய் திறந்து. ஆமென். நிறைய பாவிகள் மனம் திரும்ப போறாங்க. தேவனுடைய செயல். ஆமென். அல்லேலூயா. தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று யோபு சொல்லுகிறார். சங்கீதம் 92:4 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எதனால மகிழ்ச்சியாக்குறாரு? அப்ப கர்த்தர் உங்க வாழ்க்கையில வேலை செய்ய போறாரு. கர்த்தர் உங்க குடும்பத்தில் கிரியை செய்ய போறாரு. நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் செயல்பட ஆரம்பிப்பாரு. உங்களுடைய செயல்களால் என்னை அவன் திடீர்னு சில ஆசீர்வாதங்கள் வரும், திடீர்னு சில தடைகள் விலகும். இப்ப என்ன பண்ணணும்? தேவனே என் வீட்டில் நீங்க தாராளமாய் செயல்படுங்க. எங்க சபையில என்ன செய்யுங்க? தாராளமா செயல்படுங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை செய்யும் போது நமக்கு என்ன உண்டாகும்? சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நேற்று சாயங்காலமாக முதல் நம்முடைய சகோதரர்கள் ஒவ்வொருத்தருக்காக போய் நோட்டீஸ் கொடுக்க போனாங்க. ஒரு குடும்பம் வந்துருச்சு நீ வைங்க, சபைக்கு புதுசாக வந்துட்டாங்க நீ வைங்க, அதில் நமக்கு என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி உண்டாகும். உண்மையான இருதயம் உள்ளவர்களுக்கு அது உண்டாகணும். சபையில் இருந்துக்கிட்டு சபை வளரக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. நான் ஆராதிக்கிற சபை வளர வேண்டும், பெருக வேண்டும் என்கிற மனப்பூர்வமான எண்ணம் உங்களுக்குள்ள இருக்கணும். இல்லைன்னா அதையும் தேவன் வெளிப்படுத்துவார். சரியா? தேவனுடைய செய்கை நம்மளை என்ன செய்யணும்? சொல்லுங்க. மகிழ்ச்சியாக்கணும். ஒருத்தர் வீடு கட்டி பிரதிஷ்டை பண்ணார்னா நமக்கு மகிழ்ச்சி உண்டாகணும். அல்லேலூயா. ஒரு குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடந்துனா நமக்கு என்ன உண்டாகணும்? ஆமென், ஆமென். தேவன் அவருடைய செயலை ஆரம்பிக்க போறாரு. அவர் வேலையை ஆரம்பிக்க போறாரு. God going to start his work. God going to start his terrible work. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்திய தேசத்திலே, கர்த்தர் ஹல்லேலூயா தமிழ்நாட்டிலே அவருடைய வேலையை செய்ய போறாரு. ஆமென். நீ நினச்சிக்கிட்டு இருக்கலாம் கிறிஸ்தவனை கொட்ட கொட்ட அவன் குனிவான், அவன் கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான். கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத, அவனை அசால்ட்டாக எண்ணி விடாத, நீதிமான டிஸ்டர்ப் பண்ணாத, வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான், வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நினச்சிக்கிட்டியா? அப்படி நினைக்காதீங்க. யாராக இருந்து நம்ம இல்லை, இங்கே யாரும் அப்படி நினைக்க மாட்டாங்க. ஆமென். கிறிஸ்தவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க. அவங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. இந்த சத்தியம் நியூஸ் நடத்தின ஜாய் டு த வேர்ல்டில் கடைசியாக அவனுடைய நிறுவனர் ஐசக் லிவிங்ஸ்டனா அவர் பேசினார். இன்றைக்கு அஃபிஷியலாக கிறிஸ்தவங்க இந்தியாவில் 2.3 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த 2.3 பேர் 75% மக்களுக்கு கல்வியையும் மருத்துவத்தையும் கொடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. நீ சொல்லிக்கிட்டே இருங்க 2.3 மைனாரிட்டி மைனாரிட்டி மைனாரிட்டி. ஆனால் அந்த மைனாரிட்டி தான் இந்த இந்திய தேசத்தில் இன்னைக்கு குஜராத்தில் அந்த ஸ்டேட்டுக்குள்ள 2000 டாக்டர் இல்லை, அந்த சிட்டியில் 2000 டாக்டர் இல்லை. ஆனால் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் 2200 டாக்டர்கள் மட்டும் இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமாம். அது எனக்கு என்னன்னு சொல்கிறீங்க? அது கிறிஸ்தவ டாக்டர்கள், கிறிஸ்தவ நிறுவனம். அது எப்படி உருவாச்சு? ஒரு ஐடாஸ் கார்டர் மூலம் உருவானது. ஆமாம். 2.3% முழு உலகத்துக்கு நாகரிகத்தை கொடுத்தாங்க, மருத்துவத்தை கொடுத்தாங்க, கல்வியை கொடுத்தாங்க. அதை என்ன செய்ய முடியாது? தடை செய்யவே முடியாது.
அவன் வெட்ட வெட்ட வளருவான், கொட்ட கொட்ட உயருவான். அல்லேலூயா. ஏன்னா ஒவ்வொரு மிஷனரிக்கு பின்னாலேயும் தேவனுடைய செயல் இருக்குது. நல்லா நல்லா ஓ ஆமென். இன்னைக்கு இந்த நியூ இயருக்கு வந்திருக்கிற சகோதரனே, உங்க வாழ்க்கையில தேவனுடைய செயல் இருக்கிறதா? இந்த வருஷத்துல அது வெளிப்படும். தேவனுடைய செயல் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க கஷ்டப்படுவீங்க, ஆனா அந்த கஷ்டப்பட்டதுக்கு தகுந்த கூலி பயன் மட்டும் இல்ல, எக்ஸஸாவும் தருவாரு. நீங்க நினையாத ஆசீர்வாதங்கள் வரும். ஹல்லேலூயா. தேவனுடைய செயல் என்னுடைய வீட்டில் இருக்கணும்னு எத்தனை பேர் விரும்புறீங்க? தேவனுடைய ரகசிய செயல் எங்க இருக்கணும்? என் கூடாரத்தில் இருக்க வேண்டும். தேவனுடைய செயல் எங்க சபையில் இருக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய செய்கைகளால் என்னை, எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய செய்கைகளால் என்னை. இந்த வருஷம் நம்ம அதை பார்க்க போகிறோம். தேவனுடைய செயலை பார்க்க போகிறோம். தேவன் செயல்படுவதை பார்க்க போகிறோம். தேவன் ஆமென் வல்லமையாய் வெளிப்படுவதை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய செயல் அதுதான் ரட்சிப்பு. ஆமென். அப்போஸ்தலர் 2:47 சொல்லுகிற ரட்சிக்கப்படுகிறவர்களை ஆமென். ஹல்லேலூயா. நான் கடைசியாக முடிக்க போறேன். ஆமென். மூன்றாவதாக கர்த்தர் சொல்றாரு, நான் இஸ்ரவேலுக்கு என்னுடைய மகிமையை கட்டளையிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, மகிமை மகிமை. டே தூங்குங்க, டே டே தூங்க தூங்க, படு தூங்கு 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 பாலா, தூங்கு பாலா, தூங்க. ரொம்ப சத்தம் போடாதீங்களா? உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்ததுக்கா இந்த பிரச்சனை எனக்கு பண்றீங்க? என்ன சொல்றாரு? எதை கட்டளையிடுவாரா? நல்லா நல்லா சொல்லுங்க, மகிமைன்னு சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. நீ வாயை திறந்து சொல்லாத வரை you will not receive anyone. எதையுமே நீ பெற்றுக்கொள்ள முடியாது. சொல்லுங்க, மகிமை 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 வெளிப்படும் நாட்கள் இது. மகிமை மகிமை மானிடர் யாவரும் காண்பார்கள், ஏகமாய் காண்பார்கள். ஓ காண்பார்கள் காண்பார்கள். அல்லேலூயா. லட்சம் இருந்த இடத்துல மகிமை வரப்போகுது. உங்களுக்கே இது சரியில்லாமல் தெரியுதுல்ல? சில காரியங்களை பார்த்தா இது சரியில்லைன்னு தெரியுது. நம்ம இந்த இடத்த சும்மா அப்படியே மண்ணாக போட்டிருந்தோம். ஆனால் ஒரு நாள் ஜோசனை இப்படியே கிடக்கூடாது, நீங்கள் மேலே பில்டிங் எடுக்கிறீங்களோ இல்லையோ அதை கல் பதிச்சிருங்க. இப்போ அந்த இடத்த ஒரு மகிமையாக மாறிடுச்சு. முதல்ல அந்த இடத்துல கால் கூட வைக்க முடியாது, நாய் கூட சீந்தாது அந்த பக்கத்தில். இப்போ நான் வாக்கிங் போகிறேன் அந்த இடத்துல. அல்லேலூயா. இப்படித்தான் அருமையானவர்களே. ஆமென். சில காரியங்கள் லட்சியா தெரியும், ஆனால் தேவனுடைய செயல் வரும்போது மகிமையாக மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள லட்சைகளையும் மகிமையாய் மாற்றப் போகிறார், மகிமையாய் மாற்றப் போகிறார். ஆமென் சொல்லுங்க. இந்த மகிமை என்றால் என்ன? அது உயர்வு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மேன்மை. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதுக்கு எபிரேய பதம் என்ன? கபோத். எல்லாரும் சொல்லுங்க, சொல்லுங்க. கபோல்ல கபோத். எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, கபோத் கபோத் கபோத். அப்படின்னு ஏதோ ஒரு பாட்டு, இது கிறிஸ்துமஸ் பாட்டு ஏதோ பாடிக்கிருப்பாங்க முன்னாடி. கபோத், அதுதான் மகிமை. இந்த கபோத் எங்க வருதோ, இந்த கபோத் எங்கெல்லாம் வருதோ அங்கெல்லாம் சேஞ்சஸ் வில் ஹேப்பன். சில மாற்றங்கள் வரும். சொல்லுங்க, மகிமை வந்தால் மாற்றம் வரும். கபோத். எல்லாரும் சொல்லுங்க. இன்னைக்கு கபோத்து வந்து உங்க வீட்டுக்குள்ள வந்துருச்சுன்னா வாடகை வீடு சொந்த வீடா மாற வாய்ப்பு இருக்கு. ஹல்லேலூயா. அப்படின்னா மேஜிக்கே கிடையாது. என்னடா பரவாயில்லையே இப்படி மாற்றி விட்டுருவாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அந்த மகிமை உன்னை உயர்த்தும். அல்லேலூயா. கபோத் உங்கள் வீட்டுக்குள்ளே வரணும், கபோத் உங்கள் சபையில் வரணும். அப்போ கபோத் வந்தால் என்ன வந்துடணும்? என்ன வரும்? மாற்றம் வரும். ஆனால்
இக்கபோத்தா மாறிடக்கூடாது. இன்னைக்கு நிறைய கபோத்து இக்கபோத்தா மாறிடுச்சுங்க. அந்த காலத்தில் உற்சாகமா ஓடி 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 சிறுவர் ஊழியம் செஞ்ச கபோத்து இப்ப இக்கபோத்து. இக்கபோத்துன்னா என்ன அர்த்தம்? மகிமை இஸ்ரவேலை விட்டு கர்த்தருடைய காரியத்தை நீங்க வேஸ்ட் பண்ணணும். மகிமை will leave from you. கபோத். ஆனா இக்கபோத் ஆயிடக்கூடாது. இக்கபோத் ஆயிடக்கூடாது. அன்னைக்கு நான் அப்படி செஞ்சேன் பிரதர், அன்னைக்கு நான் அப்படி ஜெபத்துக்கு வருவேன், அன்னைக்கு நான் அப்படி சிறுவர் ஊழியம் செய்வேன், அது கபோத்து. இன்னைக்கு எதுக்கு வர முடியல? இதுக்கு பேரு இக்கபோத்து. இக்கபோத்து. தேவனுடைய பெட்டி பிடிபட்ட உடனே அவள் சொன்னாள் இக்கபோத். இக்கபோத் என்ன? மகிமை இஸ்ரவேலை விட்டு போயிருச்சு. இக்கபோத் வந்துருச்சு. இன்னைக்கு மகிமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். பெரிய ஊழியம், பெரிய சபை, பெரிய சண்டை கிளாஸ் போங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா ஒரு ஊழியத்தை செய்யும் போது அதுல மகிமை இருக்கிறது. நீ சபையில வந்து ஜெபிக்கும் போது அது மகிமை இருக்கிறது. ஆனா சாத்தான் உன்னை தடுக்கும் போது அதுல இக்கு வருது. என்னது சொல்லுங்க? இக்கபோத். நிறைய பெற்றோர்கள், நிறைய சகோதரிகள் தங்கள் வாலிப பிள்ளைகளுக்காக சபையில வந்து ஜெபிக்கிறது இல்லை. அவங்களுக்கு என்னன்னா ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் போதும். நான் சொல்றேன், நீங்க கபோத்தா இருக்க விரும்புறீங்களா இல்ல இக்கபோத்தா மாற போறீங்களா? கபோத்தா இருக்கணும்னா நீங்க தேவ பிரசன்னத்துல நிறைந்தவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா. மகிமை இஸ்ரவேலை விட்டு போக கூடாது. தேவனுடைய பெட்டியை சத்துரு பிடிக்க கூடாது. அது இருந்தா ஓபேத்ஏதோம் வீட்டுல இருக்கணும், இல்லைன்னா தாவீது வீட்டுல இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். தாவீது வீட்டுல இல்லைன்னா ஓபேத்ஏதோம் வீட்டுல. ஓபேத்ஏதோம் வீட்டுல how many months? only 3 months. Amen. Covenant box was there. என்ன நடந்தது? miracle happened. மகிமை. உங்ககிட்ட இருக்கிற மகிமையை நீங்களே இழந்து போயிடாதீங்க. அதுக்கு வேற யாரையாவது காரணம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த அவா, இந்த இவா, அந்த அவன், அந்த இவன். ஸ்டாப் இட். தேவ சமூகத்தில் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே மகிமையை நான் என்ன செஞ்சிடக்கூடாது, இழந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த மகிமைக்குள்ளே வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த மகிமைக்கு நிறைய அர்த்தம் இருக்குது. வல்லமை, மேன்மை, ரெவலேஷன், உயர்வு, இப்படி நிறைய இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் சொல்றாரு, ஆமென், அந்த மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். மகிமையின் ஆலயத்தை நான் மகிமைப்படுத்துவேன். ஒரே ஒரு வசனம், எரேமியா 30:19. ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். சொல்றாரு, அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன். அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன். அவர்கள் சிறுமைப்படுவது இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுதான் கபோத். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கபோத். ஹல்லேலூயா. ஆமென். இந்த இக்கபோத்துக்கு இடம் கொடுத்துறாத தம்பி, இக்கபோத்துக்கு இடம் கொடுத்துறாத சகோதரி, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டனா அங்க இக்கபோத்து வந்துடும். நீ செய்து வந்த கிரியைகளை நிறுத்தினா அங்க கபோத்துக்கு பதிலா என்ன வரும்? இக்கபோத்து வந்துடும். இப்பமெல்லாம் எனக்கெல்லாம் அது லாய்க்கப்படாது. உபவாச ஜபம் லாய்க்கப்படாது. அதிகாலை ஜபம் லாய்க்கப்படாது. ஆன்லைன் பிரேயர் லாய்க்கப்படாது. எதுதான் லாய்க்கப்படும்? மகிமை போச்சுன்னா அப்புறம் இக்கபோத்து தான் வரும். இன்னைக்கு சில சகோதரர்களுக்கு எதுவுமே லாய்க்கப்படாது. அப்புறம் எது லாய்க்கப்படும்? இக்கபோத்து தான் வரும் அப்புறம். ஆனா நமக்கு இக்கபோத்து வரக்கூடாது. என்ன வரணும்? கபோத்து. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் சத்தமா சொல்லுங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த கபோத்தை நமக்கு தர போகிறார். 3 ஆசீர்வாதங்களை சொன்னேன். ஆமென். 1, கர்த்தர் நமக்கு வெற்றியையும் விடுதலையையும் சமீபித்து வர பண்ணுவார். 2வது சொன்னேன், தேவன் அவருடைய செயலை நம்முடைய சபையிலே, குடும்பத்திலே விளங்க பண்ணுவார். 3வது சொன்னேன், தேவன் கபோத் என்கிற மகிமையை திருச்சபையிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தரப்போகிறார்.
எல்லாரும் செபிக்க போகிறோம், எல்லாரும் செபிக்க போகிறோம். எல்லாரும் கொஞ்சம் வாயில திறந்து துதிங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க.